அவர் கொடுத்த வாக்குறுதி நான் சொந்த பணத்துல பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சொன்னாதான் செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 480 மெடிக்கல் கேம்ப், 2.25 லட்சம் பயனாளிகள், கிட்டத்தட்ட 6000 பேருக்கு கண்ணோய் வழங்கியிருக்காரு. 400 பேர், நூற்றுக்கணக்கான பேருக்கு இதய அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்க உயிரை காப்பாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி கிட்டத்தட்ட 14,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் அவர் சொல்லாமே செஞ்சது. தான் சொந்த செலவு, சொந்த காசுல, யாருடைய பணத்தையும் அரசாங்கத்தோட உதவி எதிர்பார்க்காம தன் சொந்த காசுல பண்ண அவரு நாளைக்கு வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி எம்பியா, மத்திய மந்திரியா டெல்லிக்கு போகும்போது என்னவெல்லாம் நமக்கு பண்ணுவாருன்னு நம்ம நினைச்சு பார்க்க தேவையில்லை. உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அவரோட வெற்றிங்கிறது உங்க நோக்கில் சந்தோஷமாக கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கை இருக்கு. அது போக எலெக்ஷன்ல ஜெயிச்சோம், அதுவும் சொந்த செலவுல பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பள்ளிக்கூடம் கட்டி அவரு சொந்த செலவுல கட்டி கொடுத்ததான் உறுதி அளிச்சிருக்காரு. நானாச்சும் அரண்மனையில் ஒரு 4 அரண்மனை பறந்துருக்கேன். வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலையும் ஒவ்வொரு அரண்மனை மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்பிட்டல் கட்டப்படுறது. ஏபி சண்முகம் சாருக்கு உங்க வாக்குறுதியை அளித்து, உங்கள் வாக்குகளை அளித்து வெள்ளூர் பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை கொடுத்து அவரை டெல்லிக்கு எம்பியா இல்ல மத்திய மந்திரியா அனுப்பிவிட்டு உங்க பணிகொண்டு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவர் வந்த பணி புரட்சி தலைவரோட வழி. நானும் புரட்சி தலைவரோட ரசிகன். எத்தனையோ வரைக்கும் என் நண்பர்கள், என் மனைவியே எலெக்ஷன் போது கூட நாங்க மேடை அரசியல் பேசுறதில்லை. சண்முகம் சார் மாதிரி நல்லவர், உண்மையாவே உங்களுக்கு உழைக்கிறதுக்காக காத்திருக்கிறோம். இந்த தொகுதிக்கு ஜெயிக்கணுங்கிற ஆர்வத்துல தான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு இடம். நான் வந்திருக்கிறது எனக்காக மட்டும் இல்ல, உங்களுக்காக. ஏன்னா ஜெயிக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா இந்த தொகுதியில் இருந்தா ஒரு தயாரிப்பாளர் இந்த டைரக்டர் ஆகி இன்னைக்கு நான் முன்னாடி நிற்கிறது காரணம் இந்த தொகுதி தான். அதனால உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில்